இங்கே ஒருத்தர் விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ஒரு 87 வயசு. அந்த ஜப்பனீஸ் அந்த விவசாயி வந்துட்டு அவங்கள்ட்ட நான் பேசும்போது சொன்னாங்க, 87 வயசுலேயும் இவ்வளோ கடுமையாக உழைக்கிறீங்களே எப்படி அப்படின்னு கேட்குறேன். இது நான் உழைக்கல, இது எனக்கு தேவையான உணவை நானே உற்பத்தி பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான கத்திரிக்காய், வெங்காயம், கேபேஜு இது போன்ற காய்கறிகளை நானே விளைவிச்சு எனக்கு என் ஃபேமிலிக்கு அது போக எக்ஸ்ட்ரா விளைஞ்சிச்சு அப்படின்னா என்னை நான் வெளியே போய் சந்தையிலே கூட விற்பேன் அப்படி சொன்னாங்க. ஏன்னா இப்போ அவங்க இப்போதைக்கு கம்மியாக போட்டிருக்காங்க. இப்போ குளிர்காலத்தினால ஒரு சில காய்கறிகள் மட்டும் இப்போ போட்டிருக்காங்க. அதுவுமே அவங்க அந்த அந்த விஷயம் ஒரு வேலை பார்க்குறாங்க. ஜப்பனீஸ் வந்து ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அதில் கையில் க்ளவுஸு, காலில் ஷூ இந்த மாதிரிலாம் போட்டு தான் வேலை பார்ப்பாங்க. என்னடா விவசாயம் கையில் க்ளவுஸு, காலில் ஷூவெல்லாம் போட்டு வேலை பார்க்குறாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனால் வந்துட்டு நம்மகிட்ட உள்ள கிருமி வந்துட்டு அந்த செடியில் தாக்கி அதனால சில பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுன்னு காரணத்துக்காக தான் நம்ம சும்மாலாம் அங்கே போயிட்டு நம்ம வித்துற முடியாது காய்கறிலாம். அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் அவர் இவ்வளோ சேஃப்டியாகவும் வேலை பார்க்குறாரு. இது போக அவர் வெளியே அவர் வீட்டுக்கு வெளியேவும் இந்த மாதிரி சின்னதாக கடை மாதிரி வச்சு அவர் யூஸ் பண்ணது போக மித்த காய்கறியில் அவர் விலைக்கும் வச்சுருக்கிறாரு. இது பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு.